ராஜா 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 என்ன? ஓ நீங்களா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்ன விஷயம்? இல்லைம்மா, சிவாக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதனால அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும். உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ராஜாவை பார்த்துட்டு உதவி. நல்லா இருக்கேன் நாயம். இங்க என்ன பணமா கொட்டி கிடக்குது? அவரே வாங்குற சம்பளம், வீட்டு வாடகை, கடன் கட்டுறதுக்கே சரியா இருக்கு. இதுல பணம் வந்து கேட்டா நாங்க எங்க இருந்து கொடுக்கறது? அப்படி சொல்லாதம்மா. எங்களுக்காக ராவும் பகலமா கஷ்டப்பட்ட பையன் இப்போ கால் வலியால் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறாம்மா. டாக்டர் வேறையா இன்னும் ஒரு 10 நாளைக்கு மருந்து சாப்பிட்டா வலி சரியான்னு சொல்கிறாங்க. அதனால தான்மா ராஜாவை பார்த்துட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு போகலான்னு வந்தம்மா. அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் வேணும்னா வேலைக்கு போகணும். சும்மாவே இருந்தா பணம் வந்துருமா என்ன? அம்மா, அப்பா, அப்பா எப்படி பாருக்கிறீங்க? அம்மா, அம்மா எப்படி பாருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறப்பா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. அப்பா, தம்பி எப்படி பாருக்கிறான்? கால் வலி சரியாயிடுச்சா? அது அவனுக்கு கால் நல்லா இருக்கான். சரியா இருக்கப்பா, சரியா இருக்கா. சரி, நேராச்சு, நம்ம கிளம்பலாமா? ஆமா ஆமா ஏமா இருங்கம்மா, சாப்பிட்டு போலாமா? வேணா ராஜா, இப்போதான் மருமவ வயிறு நிறைய காபி தண்ணி போட்டு கொடுத்தாப்பா. எங்களுக்கு அதுவே போதும். நாங்கள் வரோம் ராஜா, நீ நல்லா இரு. அம்மா ஒரு நிமிஷமா. அம்மா இந்தம்மா, இது செலவுக்கு இது வச்சுக்குமா. அப்பா அப்பா பொடிங்கப்பா, வைங்கப்பா, சோப்பா. சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. எனக்கு எனக்கு இது வந்த உடனே 1000 ரூபாய்க்கு தூக்கி கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், புரிஞ்சிக்காத பேசாதடி. அவங்க கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத தடுமாறுறாங்கடி. அவங்க சூழ்நிலையில நாம தாண்டி புரிஞ்சுக்கணும். ஓ, அவங்களோட கஷ்டம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க எங்க அப்பா எங்க கடன் வாங்கினாரு உங்களுக்கு தெரியுமா? அந்த கடன் எல்லாம் யார் கட்டுறது? உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நியாயம், எங்க அப்பாவுக்கு ஒரு நியாயமா? ஆமாண்டி, எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். போடி மாப்பிள போ. என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு கச்சேரி. என்னையா சொல்லியா? ஏண்டே நீ பாட்டுக்கு தன்னை போல போற வர, இப்படி நிமிக்கிற இப்படி நிமிக்கிறீங்க. அப்பயே எங்க ஒத்தக்கடை ரவி மாமா சொன்னாருடி. என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? மாப்பிள அப்பாச்சி மாப்பிள. ஒரு மாப்பிள தானே சொல்லு மூடிட்டு. டே அப்பாச்சி மாப்பிள படிச்ச பிள்ளை என்னைக்குமே கட்டாடுறான்னு சொன்னாரு. கேட்டுனாரு, தலையெழுத்து உள்ள சேலத்துல இருந்து கட்டிட்டு வந்தேன். நீ எப்பயே சேலத்துல இருந்து கட்டிட்டு வந்த? நான் தாயா இங்க வந்தேன் கூமுட்ட. என்ன இங்க பாரு, நீ தான் ஒரு பூ வாங்கி தர வக்கில்ல, சரியா? குழந்தை கொடுக்க வக்கில்ல, சினிமா பீச்சில் கூட்டு போ. என்னது எங்க குடுப்ப? நேரகாலமா ஒரு 50 வருஷம் கழிச்சு யோசிச்சுக்கோ. அதான் சினிமா பீச்சும் கூட்டு போற வக்கில்ல, நீ எதுக்குமே வக்கில்ல, அப்புறம் ஏன் வாய் பேசுற? இதுக்கு தாண்டி வயசு பசங்களை வேலைக்கு கொள்ளுன்னு அவளை சென்ட்ரிங் தங்க சொன்னியா? அவன் சொன்னா, இவன் சொன்னா, நீ என்னையா சொன்ன? நான் வந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ பத்திரமாலாம் பாத்துக்க மாட்ட. அவனுக்கு காட்டுற பாசம் கொஞ்சமாவது இந்த மோர என்கிட்ட காட்டுதா? உன் மேல பச்சை குத்தி வச்சிருக்கேன்டி. எங்க மனசாச்சு தொட்டு கழட்டி காமி. இங்க பாரு, கையில பாரு. டேய், நிஜமாலுமே அங்க என்ன எழுதி இருக்க ஒரு அளவும் புரியல. பச்சையா இருக்குது. அதான் பச்சை குத்தி இருக்கு. அங்க போய் நில்ல நீ. ஏன்டி தொரத்தல்லையா இருக்கிற? இலிக்காத பல்ல உடைச்சு விடுங்க. சொல்லி வச்சிட்டேன். என்னது? சென்ட்ரிங்க வாடி மாவனே வா.
வருவானுங்க பாரு, எனக்காக அவனுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ தான் இருக்கியே. உன்னை சாமி போல பாக்குறானுங்க டேய். போடுவானுங்க. எது குதிக்கிற மாட்டானுங்க, உனக்கு உம்மா கொடுத்துட்டு போயிடுறானுங்க. உம்மா அத உனக்கு வக்கில்ல, மூட்டு நில்லு. அத உனக்கு வக்கில்லல, வக்கி இருக்கிறவனுங்க பண்றாங்க, நீ மூட்டு நில்லு. 4 கட்டி இருக்கேன்டி நானு. வெக்கமா இல்ல? அவனுங்க கோயிலுக்கு போனாங்களா இல்ல கோயில கூட்டு வர போனானுங்களான்னு தெரியல. பாரு வந்துட்டானுங்க பாத்தியா? ஒரே நிமிஷம், கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க? எங்க மூளை போயிட்டு கழுவாம வர மாதிரி வரீங்க? அட ஏன், எங்க ஊரு கோயில்ல ஏகப்பட்ட கூட்டம். கூட்டம் இருந்தா குமரியா இருந்தா கூட சமாளிச்சிருப்பேன். எல்லாம் கிளவியா வந்துதா, நானும் இந்த செந்துக்குள்ள போறேன். நம்ம ஐயரு என்னைய விடவே மாட்டேன்ட்டாரு. அப்புறம் அம்பி காலு சந்துக்குள்ள போய் உன் பேர்ல ஒரு அபிஷேகம் பண்ணி உனா தூக்கிடு. டேய் முதல்ல நான் தான் ஓப்பனா. தம்பி கீழ மூடிக்காரி உட்கார்ந்து டேய். முதல்ல நான் தான் ஓப்பனா. முதல்ல நான் தான் ஓப்பனா. கபடி விளையாட்டடா விளையாண்டுருக்கீங்க மூணு ராசாத்தி. முத உனக்கு இது வைக்கலாம்னு வந்தேன். இது வைக்கலான்னு இந்த எடுவட்டவ நான் வைக்கிறேன். உனக்கு எட்டுமாடா, எதை எங்க வைக்கணும்னு தெரியுமாடா? எட்டுமாடா டேய். ஒன்னு தெரிஞ்சுங்க, வைக்க வேண்டிய நானே சொல்றேன். நீங்க ஆச்சுக்கிறீங்க விளையாடுறீங்க. அடா கோலப்பையில, நீ கூளையா இருக்கிறியா? ஆமா. ராசாத்தி உயரமா இருக்குதா, உனக்கு எட்டாது. அட பாவி, என்னைய பாரு. நாங்க 2 பேரும் டேய் அத மட்டும் தான் ஈச்சாவு, இதுக்கெல்லாம் ஈச்சாவாது. அதனால டேய் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒட்டு கோயிலுக்கு போனீங்க, என்ன வாங்கிட்டு வந்த? இது ராசாத்தி. டேய் இவன் வேற தூக்கி தூக்கி அடியில தானே வச்சிருக்கிறேன். நீ எல்லாத்த வேணாம் எடுக்கறான் பாரு. பாரு அடியே ஏதா வசி பண்ணிட்டு வந்து. டேய் ஃபர்ஸ்ட் ஒரு மைக் கேட்டு தான் பாரு, நில்ல அங்க. டேய் ஏடா நான் கீழ வைக்கிறேன். புருஷனுக்கு மரியாதை குடுறே. நீ புருஷனா ஃபர்ஸ்ட் எனக்கே டவுட்டா இருக்கு, அங்கே நில்லு. பாரு எங்க ஊர் முருகன் கோயில்ல உனக்கு 123 ட்ரிப்பு ஓ ஆரோகரா ஓ ஆரோகரா ஓ ஆரோகரான்னு உன் பேரை சொல்லி என்ன ஓ ஓ என்ன ஓ ஓ அரோகரா அரோகரா அரோகரான்னு சொன்னதா முருகர் என் கூட இருப்பார்ல. ஆல்வேஸ் முருகர் என் கூட தான் இருப்பாரு. இருந்தாலும் நான் அடிச்ச மணியில அந்த கடவுள் பாரு காலடியில வச்சு ஸ்பெஷலா உனக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். சொல்லிதான் முருகரே எடுத்து வந்து கொடுத்துருப்பாருடா நீங்க போன போறதுக்கு. சரி நீ நெத்தில வை, நீ கழுத்துல வை, நீ அப்படியே மூட்டை அந்த சைடு போ. ராசாத்தி நான் எதுல வைக்கட்டும்? எதுல வைக்கிறியா? கூப்பிட்டு விட்டா? வேண்டாம் நான் எங்க வைக்கட்டும்னு மட்டும் சொல்லு. நீயா கழுத்துல, அவன் தான் நெத்தில வச்சால, நீ கழுத்துல வை. எனக்கு எப்பயுமே கீழே வைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். போய் சேல வைக்கிறேன். இவன் நாளைக்கு காலையில முட்டடிக்கு போக மாட்டியா?
கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு சன்னல் திறந்திருச்சு, தேகம் லேசா சூடாச்சு. சுட்டு விரல் தொட்டு புட்டா வேர்வ வரும் முத்து முத்தா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா. கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு சன்னல் திறந்திருச்சு. இது புதுசு, இடைவெளி இல்லாமே துடிக்குது மனசு. காணாதத கண்டு உடைந்து நூலாச்சு, இரு கண்ணுக்குள்ள தீ விழுந்தது போலாச்சு. காணாதத கண்டு உடைந்து நூலாச்சு, இரு கண்ணுக்குள்ள தீ விழுந்தது போலாச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா என்னாவது, கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு சன்னல் திறந்திருச்சு. நெற்றி வேற நினைச்சு புத்து கொஞ்சம் அழியும், குங்குமத்து சேவப்ப வெக்கம் போல வழியும். அச்சப்பட்டு ஓடி வந்தேன் வீட்டுக்குள்ளே, அட அழகாக்க சேவலும் வந்தது கூட்டுக்குள்ளே. அச்சப்பட்டு ஓடி வந்தேன் வீட்டுக்குள்ளே, அட அழகாக்க சேவலும் வந்தது கூட்டுக்குள்ளே. சுட்டு வீரல் தொட்டு புட்டா வேர்வ வரும் முத்து முத்தா, பஞ்சு நறுப்பு பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, பஞ்சு நறுப்பு பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா. காமன் வீட்டு சன்னல் திறந்திருச்சு. தம்பி வணக்கம். தம்பி வணக்கங்க. தம்பி உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். ஏதோ தம்பி வெளியில் போகிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, நான் சென்னை அர்ஜுனகிரியில் இருக்கேன். அது அது ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் குடும்ப சூழ்நிலை உனக்கு நல்லா தெரியும். நல்லாவே தெரியும். என் சின்ன பையன் கால் ஒடிஞ்சதுலேருந்து வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை தம்பி. அதனால் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேஷன் அரிசி வாங்கி ஏதோ நான் சரி பண்ணிக்கிறேன் தம்பி. ஆனால் உப்பு மிளகா செலவுக்கு எந்த வழியும் இல்லை. நீங்கள் இந்த ஊரில் எல்லாத்துக்கும் அனாதி பணம் வாங்கி தரதா கேள்விப்பட்டேன். அதனால தான் தம்பி அந்த பணத்தை எனக்கு வாங்கி தந்தீங்கன்னா என் வயிற்று பொழப்புக்கு சரியாகும் தம்பி. அப்படியா முன்சாமி?
அனாதை பணம் வாங்கி தரேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது கொஞ்சம் செலவாகுமாப்பா. என்ன சாமி சொல்கிறீங்க? ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். 4000மா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே சாமி போவேன்? காசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது முத்துச்சாமி. இன்னைக்கு காசு தான் எல்லா பக்கமும் பேசுது. காசு இல்லாத மனுஷனை யார் மதிக்கிறா இன்னைக்கு? இன்னைக்கு எங்கே போனாலும் காசு கொடுத்தா தான் வேலையாகுது. 4000 ரெடி பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக நான் வாங்கி தரேன். தம்பி, என் சூழ்நிலையை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே 4000 வாங்குற சக்தி எனக்கு இருந்தா நான் உங்களை தேடி எதுக்கு நான் வந்திருப்பேன்? ஏதோ தெரிஞ்ச தம்பி, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைகள், பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணுலாம் பார்த்து உதவி பண்ணீங்க. எத்தனையோ உதவி உங்ககிட்ட நீங்கள் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் உங்களை தேடி நான் வந்தேன். தயவுசெய்து இந்த உதவி நெடுங்க தம்பி. நம்பி வந்ததில் தப்பு இல்லைங்க. இதை வாங்கி நான் வச்சுக்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு மேலே கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் வர்ற நிகழ்ச்சி போகிற நிகழ்ச்சின்ட்டு ஏகப்பட்ட செலவு இருக்குது. நான் சும்மா இப்படி எல்லாமே பண்ணித்தர முடியுமா? ஏன் கையில் இது இல்லைங்க. தயவுசெய்து வேறு அவசர வேலை நிறையா இருக்குது, நான் கிளம்பிட்டேன். நீ 4000 ரெடி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வாங்கி தரேன், இல்லைன்னு சொல்ல வரல. முதலாளி, முதலாளி, இதுதான் முதலாளி நம்ம வீடு. என் வீடு எனக்கு தெரியுண்ட. நீ போயிட்டு நாளைக்கு வா, கிளம்பு. உங்களுக்கு போயிச்ச நம்பர். ரவி, ரவி, என்ன வீட்டில் யாரும் காணா? மாமா கூப்பிட்டீங்களா மாமா? வாமா ரேகா. ரவி எங்கம்மா போயிட்டான்? அவரு ஈரோடு வரைக்கும் போறத சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரல மாமா. மாமாக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சரி மாமா. இந்தாங்க மாமா. என்ன ரேக்கா கையை விட சொல்ற? இந்த மாமன் இந்த கையுக்காக எத்தனை வருஷமா காத்திருந்தேன் தெரியுமா? வாடா தம்பி. ஒண்ணு இல்லடா. என்னங்க பாத்தீங்களா உங்க அண்ணன் பண்ற காரியத்தை? இங்க நம்ம இங்க இருக்க வேணாங்க, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாங்க. டேய் தம்பி, ஒன்றும் இல்லடா. நான் தப்பாலாம் எதுவும் நடக்கல. பசங்களோட கொஞ்சம் பார்ட்டிக்கு போனோம்டா. அண்ணனுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுடா தம்பி. நடக்கிறத நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? நீ கூட பிறந்த அண்ணனா? ஏன்னா நான் என் கண்ணு முன்னாடியே இந்த அட்டுவழித்து பார்த்துட்டேன். இனிமே இங்க இருக்க போறதில்ல. நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததை சொத்தை 2ஆ பிரிக்கிறோம். நாங்க வெளியே போறோம். வாரக்கா. இந்த சக்கரவர்த்தி எடுத்து எவனும் வாழ்ந்து சரித்திரம் சொத்தால எச்ச போல குடுத்து வாழ்ந்தவன்டா நீ. நீ இருந்தாதான் நான் சொந்த கேப்ப.
உன் காருக்கு பாம்பு கேட்டா உன்னை மொத்தத்தையும் கொடுத்துருடா. அம்மா கவிதா, அம்மா கவிதா, வாப்பா. என்னம்மா திடீர்னு வர சொல்லியிருந்த? அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சேனா எனக்கு திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் வர சொன்னேன். சரிம்மா, மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? அவர் வேலைக்கு போயிட்டு எப்போ வருவாருன்னு யாருக்கு தெரியும். சரி சரி வாங்கப்பா, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி வா. அண்ணா 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 நீ எதுக்கு இங்க வந்த? அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தேனே. உங்க அண்ணன் வேலைக்கு போயிருக்காரு, வரத்துக்கு ராத்திரி ஆகும். என்னன்னு சொல்லிட்டு போ, நான் அவர் வந்ததும் சொல்லிடுறேன். அண்ணே, எனக்கு காலில் அடிபடுறதுலேருந்து என்னால் எந்த வேலைக்கு போக முடியலன்னு, வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அதான் அதான் அண்ணனை பார்த்து காசு வாங்கிட்டு போகலான்னு வந்தேனே. நினைச்சேன் பணம் வேணும்னா 3 பேர் இங்க நேரா ஓடி வந்துறீங்க. இங்கடா பணம் கொட்டியா கிடக்குது, வந்தானே அள்ளி கொடுக்கறதுக்கு. இருக்கிற பணத்தால உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நானே போஷணும் நடு தெருல பிச்சை தான் எடுக்கணும். இப்பெல்லாம் பணம் இல்ல, போயிட்டு 10 நாள் கழிச்சு வா பார்க்கலாம். சரி அண்ணே, என்ன பசிக்குது. இரு வரேன். இந்தா, இதுல பழைய சோறு கரைச்சிருக்கு, குடிச்சுக்கோ. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கலன்னு எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க, அந்த பாவம் எனக்கு வேண்டாம், குடி. ஓ என்னடா பழைய சோறு இருக்குன்னு பாக்குறியா? என்னப்பா பண்றது, நாங்களே பார்த்ததா குடிச்சோம். பரவாயில்ல, குடி குடி. டேய் சிவா, டேய் எப்படா வந்த? என்ன சிவா, என்ன கவிதா பழைய சோத்தை கரைச்சி கொடுத்துருக்குற? அதுவாங்க, அது இனிமேதான் அரிசி ஊற வைக்கணும். மெதுவாடா சிவா. டேய் ஏடா சோத்தை பார்த்து 10 நாள் ஆன மாதிரி குடிக்கிற? டேய் 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 சிவா, மெதுவா குடிடா. அண்ணா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுண்ணா. குடிடா குடிடா குடிடா, மெதுவா குடிடா. டேய் மெதுவா குடிடா, மெதுவா குடிடா. அண்ணா அம்மா சொல்லுவாங்க. வா, உங்க அம்மா பக்குவம் அப்படியே உன் கையில இருக்குதுமா. கோழிக்கறி குழம்பு அவ்வளவு ருசியா இருக்குமா. எப்படிமா அவ்வளவு பக்குவமா உங்க அம்மா பக்குவம் மாதிரியே இருக்குது உன் கையே. அம்மா, மாப்பிள்ள வந்திருக்கிறாரு, அவருக்கு அந்த கோழிக்கறி குழம்பு கொஞ்சம் போடுமா. பசியோட வந்திருப்பாரு, சாப்பிட்டுட்டான். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு மாதிரி வரேம்மா. ஏண்டி ஏ தம்பிக்கு
ஏண்டி என் தம்பிக்கு பழைய சோத்தை கரைச்சி கொடுத்துட்டு ஒப்பனுக்கு மட்டும் கறி சோத்தை போட்டானா? வேணாண்ணா, என்னால சண்டை வேணாண்ணா. என் தம்பி என்னடி பாவம் செஞ்சான் உனக்கு? சோத்தை போட்டு வெறும் குழம்ப ஊத்திருந்தாலும் என்னால சண்டை. கொஞ்சோண்டு வயிறார சாப்பிட்டு போயிருப்பால. அவனுக்கு பழைய கஞ்சி கரைச்சி கொடுக்க உனக்கு எப்படியே மனசு வந்துச்சு? ஆமாங்க, எனக்கு மனசாட்சி இல்லதான். நமக்கு ஏதாவது ஒண்ணுனா யாருக்கு வந்து பாக்குறாங்க? இவங்களா வந்து பாக்குறாங்க. எங்க அப்பா அவங்களுக்கு பாக்குறாரு. அவரு கொடுத்ததுல என்ன தப்புன்ற? தப்புதானே, தப்புதான். உன்னை கட்டிட்ட பாரு, அது மிகப்பெரிய தப்புதான். என்ன கட்டினாலதான் நீங்க இப்படி இருக்கீங்க. இல்லனா அவங்களோட சேர்ந்து நடு தெருல பிச்சை தான் எடுக்கணும். என்னடி சொன்ன? தம்பி டேய், எது நீ பத்திரம் நான் பாத்துக்கிறேன் விட்றா. டேய் நீ பத்திரமா நான் சம்பளம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரணும். அப்பா அம்மாட்ட போய் சொல்றா சிவா. பத்திரமா போயிட்டு வாடா. நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அம்மா ரேகா, அப்பா சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை என்னம்மா முடிவு எடுத்திருக்கிறாரு? அது வந்துப்பா, அவர் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே சொத்தை பிரிச்சுட்டு நாங்கள் வேற எங்கேயாவது போயிடலான்னு முடிவெடுத்திருக்காருப்பா. அவர் இன்னும் வரலையாம்மா? இல்லைப்பா, இன்னும் 2 நாளில் வந்துடுவேன்னு சொன்னார். இன்னும் வரல. வந்துடுவாருப்பா. என்னங்க, இது ரவியோட வீடு தானே? ஆமாங்க. அவர் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் இறந்துட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அப்பா என்னப்பா ஆச்சு? மாப்பிள்ளை இறந்துட்டாராமா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஐயோ கடவுளே, அப்பா வாங்க போய் பார்க்கலாம். டாக்டர், டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஏன் புருஷனுக்கு என்னாச்சு டாக்டர்? சாரிங்க, பிளட் ரொம்ப அதிகம் போனதுனால உயிரை காப்பாற்ற முடியல. நீங்க பாடி எடுத்துட்டு போலாங்க. என்ன சொல்றீங்க? எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கோங்க. உயிரை பரிசுக்கு பாடி எடுத்துட்டு போங்க. கோவப்படாதீங்க மேடம். வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதான் நான் இருக்கேன்ல. கேட்கல. அதான் நான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுறீங்க? அட போயா நீ வேற. கோவப்படாம என்னையா பண்ண சொல்ற? பேசாம அந்த குள்ள கத்திரியா கட்டிக்கிறதுக்கு உன்னையாவது கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்கும். அதான் மேடம் முதையே நான் சொன்னேன். எங்க நீ சொன்ன? ராஜாவுக்கு இந்த ராணி தேவைன்னு சொன்னேன்ல.
நீ தேவைன்னு சொன்ன, அதுக்கு முன்னாடி தான் நான் அவனை கட்டிக்கிட்டேனே. சரி அப்ப கட்டினா இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சட்டம் இருக்கு. சட்டம் நம்ம புதுசா உருவாக்கி வேணுதா? அப்படியா? சரி சரி, அப்பனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட முகம் ரொம்ப அழகா இருக்குது மேடம். இது எத்தனை சீன்ல தான் சொல்லுவ நீ? அதான் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ மட்டும் ஊன் சொல்லுங்க, அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். எங்க தூக்கிட்டு போவ? ஊன் சொல்லுங்க, தூக்கிட்டு போறேன். நன்னாளிதே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. கோடை காலத்தில் தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்தில் கூடல் விளையாடல் ஊடல். வானம் தாலாட்டு பாட மலைகள் பொன்னூஞ்சல் போட நீயும் என் கையிலாட சுகம் தேட கூட. பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அணைத்தான். கதகதப்பு துடிதுடிப்பு இது கல்யாண பரபரப்பு. காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வானில் ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. எண்ணம் என்னென்ன வண்ணம் இளமை பொன்னென்று மின்னும் எங்கும் ஆனந்த ராகம் புது தாகம் தாகம். மேகலை பாடிடும் ராகம் ராகங்கள் பாடிடும் தேகம் தேகத்தில் ஊறிய மோகம் சமபோகம் யோகம். வாழ்ந்தால் உந்தன் அடியில் வளர்ந்தால் உந்தன் அருகில் அனுபவிப்பேன் தொடர்ந்திருப்பேன் 7 ஜென்மம் எடுப்பேன். காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லா. சின்ன மணி, பெரிய மணி. அட டேய், இதுதான் மயில் வாழ்வு ரொம்ப நல்லாவே ஓட மாட்டேங்குது. நீ இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சியா என்ன? பார்த்தாவே தெரியுது. எனக்கு கிடைக்கல. நீ என்னாச்சும் என்ஜாய் பண்ண. ஏண்டா இதுக்கு தான் கொம்மளை புதுல இருந்து இங்க வந்தியாடாக்கா? டேய் கவனமலக்காரனா இழிச்சவாய நீ வந்து ஆட்டிட்டு போயிடலான்னு பார்த்தியா? நீ ஒழுங்கா இருந்தாதான்டா நான் பண்ணாம இருப்பேன். ஊசி கொடுக்காம எப்படா நுழைய? எதடா அதத்தான்டா. எதடா இத சொல்ல காதுல சொல்றா.
டேய் நான் அப்படி என்னையா சொன்னா நுழைக்கிறேன்டா அவளுக்கு. அப்படி என்னையா சொன்னா அதாவது அதாவது அந்தரங்க ரகசியம் அது உங்களுக்குள்ள அம்மா, தூ. நீ மூடிட்டு போடா வெளியில. வா ஏய் உட்டினா கேன்றியா கே வா டேய் சின்னமணி சொல்லுங்க பெரியமணி. இந்த அப்பாச்சி அப்பளை வித்து கேட்டு காசு வாங்கி ஊர்ல இருக்கிற மொன்ன மாதிரி தனமெல்லாம் பண்ணி சொத்தான சொத்து வச்சிருக்கிறியா? இந்த மொண்டிக்கைய முடிச்சு போட்டு அவன் சொத்தை எல்லாமே நீ நானும் ஆட்டையை போடுறான். அவளு மாசத்துல 30 நாளையில 29 நாளைக்கு தெக்க போறா, வடக்க போறா, மேக்க போறா, பணமான பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாடா. இந்த 2 நாய்கள அந்த அப்பாச்சிய மொண்டிக்கைய முடிச்சிட்டு அவன் சொத்தையெல்லாம் நம்ம ஆட்டை போட்டே அவன்டா. சொத்தை ஆட்டை போட்டுக்கலாம்டா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. டேய். நான் குழந்தை பையன்தான்டா. நீ வேணுமா வச்சுக்கடா, அந்த அப்பாச்சியோட சொத்தை நான் வச்சுக்கிறேன்டா. சரிடா, சொத்தை நீ வச்சுக்க. அப்பப்ப நான் வச்சுக்கிறேன். டேய் அப்பப்ப நானும் வரேன். வாரத்துல ஒரு 2 நாளைக்கு எனக்கும் விடுறா. டேய் ஒத்தா வச்சுக்கோ, இல்லையா கம்முனு போயிட்டே இருடா. ஏய் என்னைய பத்தி உனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு என்கிட்ட விட்டு பாரு, செம்மத்துக்கு உன் பக்கமே தலை வச்சு திரும்ப மாட்டாடா. டேய் தெரியுண்டா இருந்தாலும் வேணடா. சரி சின்ன பையனா இருக்கிற, நீ ஆண்டு அனுபவிச்சுக்கோ, நான் உனக்கு விட்டு தரேன்டா. ஓகேடா.